ஒரு வழியாக அந்த சோழனுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி மேரேஜ் ஈவெண்ட் தான் நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கும் கணிச்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதில் ஒரு சில ஃபன்னான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் ரெடியாகி ஐயர் வந்து பார்க்குறப்போ தாலி எங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கடுத்து வந்து அந்த குடும்பம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணோட குடும்பம் இது என்ன குடும்பம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்போ இதை பார்த்தோன்னே தாலி தான் மெயினே கல்யாணத்துக்கு, அதுவே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுக்க. ஸோ அதுக்கடுத்து சேரன் வந்து அங்கே இங்கே தேட பையில தாண்டா வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்க ஒரு வழியாக கிடச்சிருச்சு. கிடச்சோடனே எடுத்து கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே காட்டலான்னு சொல்லிட்டு ஐயர் எடுக்கிறப்போ சோழன் வந்து டப்புன்னு எடுத்து கெட்டுற மாதிரி இப்படி டப்புன்னு எடுத்து கையை வச்சாரு. இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து அவசரப்படுறது, அதுக்கடுத்து ஒரு மாதிரி ஃபன்னாக அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் சிரிக்க, அவங்க ஒரு பக்கம் காண்டாக தான் இருக்காங்க. என்ன குடும்பம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் அதே ரியாக்ஷன் தான் நிலாவோட குடும்பத்தை வந்து. ஸோ அது ஒரு பக்கம் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சை எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொட்டு கும்பிட்றதெல்லாம் பண்ணுவோம் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் காட்டுறாங்க. ஸோ எல்லா விஷயங்களும் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கெட்டவும் செய்கிறாரு. சொல்லப்போனால் சோழன் ரொம்ப பயப்படுறாரு. ஆனால் நிலா வந்து எதுக்கு பயப்படுறீங்க, இருங்க பொறுமையாக இருங்க, கூல் கூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போகுது. ஒரு வழியாக கட்டிட்டாங்க, தாலி கட்டி முடிச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிலா இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் போடுற இது இருக்கும், போ அப்படின்னு சொல்லி அவன் அம்மாவும் அப்பாவும் சொல்ல. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போமாட்டேன்னு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு நிலாவோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா சோழனுக்கு வந்து இந்த மாதிரி செயின் வந்து போடுறாரு. செயின் போடுறப்போ இந்த காதில் இப்படி தொங்குனாப்புல போட்டு போதும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. போட்டோடனே எல்லாரும் அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னமோ சோழன் வந்து இப்படி இருந்ததில்லை, இப்படின்ட்டு முடிச்சிருக்கலாம், அடி மாசாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் எனிவேஸ் அதுக்கப்புறம் நிலா வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு எதுவும் தப்பாக நினச்சிக்கங்க, சோழன் இந்த மாதிரி சிக்கிச்சோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் பழம்லாம் கொடுப்பாங்களே அந்த சம்பவம் தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சே அது என்ன சொல்கிறது இப்படி காட்டுவாங்களே அது பேர் என்னன்னு தெரியல, மணமக்களை இப்படி பண்ணுவாங்கள்ல, அது தெரிலங்க, அது காட்டுவாங்கள்ல. அதுக்கு வந்து குங்குமத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிலாவோட பிரதரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு இருக்கா, அதுக்கு அடுத்தது எலுமிச்சப்பழமா சுண்ணாம்பு, அதுக்கடுத்து சுண்ணாம்பு ஏதோ கேட்டாங்க. ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க தானே, ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணி எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தாப்புல அந்த 3 பிரதர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தாப்புல அப்படியே ஆரத்தி எடுத்தாங்க. அப்பா வாயில் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஆரத்தி எடுத்து முடிச்சு உள்ளே கூப்பிட்டு வராங்க. ஸோ கூப்பிட்டு வந்து அதுக்கடுத்து பால் பழம் தான் கொடுக்குறது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள்லாம் நடக்குது. இதுக்கிடையில் வந்து லாஸ்ட்டு சீனாக வந்து என்னென்னா நிலாட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அடுத்து இனிமேல் உங்கள் பர்மிஷன் கேட்டு தான் ஆகணும். பர்மிஷன் இதெல்லாம் எதுக்கு பர்மிஷன் கேட்குங்கன்னா சேரணும்னா சொல்லணும் யாரோ சொன்னாவோ. உடனே அடுத்து இனிமேல் உங்ககிட்ட தான் பர்மிஷன் கேட்டாகணும், இனிமேல் உங்கள் வீட்டு பொண்ணு இல்லாவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்ல, அதுக்கடுத்து சரி ஓகேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பேச போகிறாங்க. நீ பேசிட்டு வாழலா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்றாரு. என்ன பேச போகிறாருன்னு தெரில, ஆய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், அது வேறு நடக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது.